ஹே கைஸ், இந்த வீடியோவில் ஆசானோட பொது தமிழ் புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பொது தமிழுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறைய இன்ஸ்டிடியூட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது. பட் தமிழ் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் உள்ள புக் தான் நிறைய இருக்கே. அமாங் த ஆஸ்பிரண்ட்ஸ் ஆசானோட இந்த பொது தமிழ் புக்கோட ரிவ்யூ நல்லாவே இருந்தது. ஸோ தட் நானும் இந்த புக் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் இந்த புக்கில் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்காங்க, இது எல்லா சிலபஸில் இருக்க பார்ட்டையும் கவர் பண்ணுதா, அண்ட் இந்த புக் ப்ரைஸ் அண்ட் இந்த புக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த புக்கில் ஒரு பெனிஃபிட் பாயிண்ட்டும் இருக்குது. என்னென்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அண்ட் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்து இந்த புக் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து என்னென்னலாம் கவர் பண்ணுறாங்கன்னு இண்டெக்ஸ் பேஜ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது சிலபஸ் காப்பி. அதில் அலகு 1 இலக்கணம் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அலகு 2 சொல் அகராதி 15 கொஸ்டின்ஸ். அலகு 3 எழுதும் திறன் 15 கொஸ்டின்ஸ். அழகு 4 கலை சொற்கள் 10 கொஸ்டின்ஸ். அழகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கொஸ்டின்ஸ். அண்ட் அழகு 6 எளிய மொழிபெயர்ப்பு 5 கொஸ்டின்ஸ். அண்ட் லாஸ்ட் அழகு இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும் 15 கொஸ்டின்ஸ். பொது தமிழுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்னு இதிலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். லைக் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எவ்வளோ மார்க்குக்கு கேட்குறாங்கன்றதே நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் திங் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச இம்பார்ட்டண்ட் பார்ட் வந்துட்டு இண்டெக்ஸ் பேஜ் தான். ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. லைக் அழகு 1 இலக்கணம் 25 கொஸ்டின்ஸ் சிலபஸில் இருக்கிறது. அண்ட் அதில் எழுத்து இதில் வந்துட்டு பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குரில் நெடில் வேறுபாடு இப்படின்னு சிலபஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கில் எழுத்து அதோட சப்டாபிக்ஸ் என்னென்னன்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா டாபிக்ஸ்க்கும் அதோட சப்டாபிக்ஸ் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்றதையும் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் சிலபஸில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அப்படின்றதையும் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த டாப்பிக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட் சப்டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சேர்த்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் என்ன படிக்கிறோம் அண்ட் அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த புக்கை ரெஃபர் பண்ணி படித்தா என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம், என்னென்ன டாபிக்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு கிளியர் பாத் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு அனலைஸ் பண்ணி ஈஸியாக கவர் பண்ணலாம் சிலபஸ் எல்லாம். ஒரு ஆஸ்பிரண்ட் ஸ்பெசிஃபிக்காக பொது தமிழுக்கு புக் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டென்ட்டை விட அதில் இருக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எவ்வளோலாம் கம்பேரிட்டிவ்லி எந்த புக்கில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு தான் என்ன புக் சூஸ் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்குள்ளேயே வராங்க. இந்த புக்கை நான் ஒரு 4 டேஸாக படிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு இன்ஸ்டிடியூட் புக்கும் என்கிட்ட இருக்குது. அதை விட இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நான் இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பொது தமிழுக்கு இது ஒரு நல்ல பெஸ்ட்டு புக் தான். அண்ட் ஃபைனலி இந்த புக்கோட கண்டென்ட் பற்றி பேசலாம். இந்த புக்கில் இருக்க கண்டென்ட் 6th to 12th ஓல்ட் அண்ட் நியூ புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க. சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சிறப்பு தமிழ் 11th and 12th புக்கில் இருந்தும் இதில் கண்டென்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இதுலேயே இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாமே லைக் 6th to 12th வரைக்கும் இருக்க ஓல்ட் அண்ட் நியூ புக் டாபிக்ஸ் கவர் பண்ணியாச்சு. அண்ட் சிறப்பு தமிழ் 11th and 12th டாபிக்ஸும் கவர் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ நாட் ஒன்லி ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸும் இதில் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்தந்த டாப்பிக்கு என்னென்ன பிஒய்க்யூஸ் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க அப்படின்றதும் இதுலேயே மென்ஷன் ஆகிருக்கு. அண்ட் இந்த புக்கோட ஃபார்மேட் ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ கொஸ்டின்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருந்தால் புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் எல்ஸ் 6th மென்ஷன் பண்ணி படிக்க வேண்டியது லைக் ஒரு சேர்த்தெழுது பிரித்தெழுது 6th புக்கில் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்காங்க, 7th புக்கில் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக அந்தந்த சிலபஸ் டாப்பிக்கு என்னென்ன பிஒய்க்யூஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டும் ஃபைனலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் பிஒய்க்யூஸும் இதில் சேர்த்து நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக என்ன கேட்டால் ஃப்ரெஷ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு தமிழுக்கு பொது தமிழுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு புக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக் பெஸ்ட்டாக இருக்கும். புக்கோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. பை கைஸ்.